அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து இப்பதான் நம்ம டிராக்டர் மாடிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ண போறோம். கழிச்சு பண்ணாலும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கும். என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திராவோட யுவோடெக் பிளஸ் தான். அதாவது நம்ம ஒரு ஜாண்டியருக்கு வந்து எப்படி ஒரு ஒரு லுக் வந்து நம்ம என்னதான் லைட் வச்சாலும் ஒரு ஜாண்டியருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த லுக் வந்து அட்ராக்ட் ஆயிரும். அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா ஜாண்டியருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மகேந்திராவில் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்தாலும் பர்டிகுலராக அந்த 575 அண்ட் 585 இந்த மாடல் வந்து சூப்பராகவே எலிவேட் பண்ணலாம் லைட் செட்டிங்லாம் பண்ணி. இது வரைக்கும் நம்ம சேனலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டிலையுமே சரி, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சீலிங் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருப்போம், அந்த மதன் சொல்லிட்டு ஒரு வண்டியில் பண்ணியிருப்போம். அது அந்த டைமண்ட் கட் மாதிரி வச்சு ஒன்று பண்ணியிருப்போம், அது நியான் லைட்டில் வச்சு பண்ணியிருப்போம். இது வந்து பிக்சல் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன், இல்லை நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சோ செட்டாக வந்து காட்டிடுறேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டாப் தான் வேணும். அதாவது நம்ம வெளியில அந்த பெரம்பலூர் திருச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டாப் போடுறாங்க. அந்த சைடு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வெல்டிங் அடிச்சு அந்த மாதிரி ஒரு டைப்ல போட்டுருவாங்க. பட் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் டைப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பை நீங்கள் இப்போ இது வேண்டாம் எனக்கு ஒரு இது நான் கிளச் மாற்றணும், ஏதாவது ஒரு ஃபால்ட் இன்ஜின் பிரிக்கணும்னா டாப் அப்படியே தனியாக இறக்கலாம். அதுதான் வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டாப் வந்து மோஸ்ட்லியாக விரும்புவாங்க. அதேமாதிரி சேஃப்டியாக வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வண்டியை அப்செட் ஆனாலும் உள்ளே இருக்க ஆளுக்கு வந்து சேஃப்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆத்தூர் டாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அண்ணா பார்த்தீங்கன்னா இரும்பு டாப் தான் வேணும், எனக்கு ஆத்தூர் டைப்ல இரும்பு டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட புக் பண்ணி ஒரு 2 மாதம் கிட்ட ஆச்சு. பொங்கலுக்கு முன்னாடியே பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுனால இவனால வர முடியல. அப்புறம் நம்ம சைடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இரும்பு டாப் நம்ம கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ரேராக தானே கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம அதெல்லாமே டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க தாராளமாக கேளுங்க, நான் என்ன டீட்டெயில்ஸ் சொல்றேன், உங்களுக்கு ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியா நம்ம இப்போ எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்ன மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வணக்கங்க. வணக்கம். நான் உங்க பேரு எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. பேர் பெரியசாமினா, நான் புளியஞ்சோலையிலேருந்து வரேங்கண்ணா. புளியஞ்சோலை பக்கத்தில் வேலம்பட்டி. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வந்து பார்த்தேன். கம்மியாக தான் அட்வான்ஸ் பண்ணி போனேன். எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதாவது இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் ஃபீல்டில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் டிராக்டர் ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமா இருக்கு. எனக்கு இது 4வது வண்டி. 4வது வண்டி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 3 வண்டியில எந்த மாதிரி லைட் செட்டிங், எந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வச்சு? நான் வந்து நார்மலாக தான் வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனால் இப்போ டாப் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த செட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது, அது வந்து வேற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஃபீல்டில் நீங்கள் ஒரு 10 வருஷம் வச்சிருக்கீங்க, அதாவது ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 4வது வண்டி நேரம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த 3 வண்டியில எப்படி லைட் செட்டிங், எப்படி அந்த லுக் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த வண்டிக்கு எப்படி லுக் இருந்துச்சு, இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. அது வந்து அதில் எங்கள் ஏரியாவில் நார்மலாக தான் இருக்கும். இது வந்து பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சி, இது மாதிரி செய்யணும், இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேசி டிராக்டர் தான் நான் பார்த்தேன். பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேசி டிராக்டரில் வந்து கேட்டேன், நீட்டாக இருந்துச்சு. இது மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி
ட்ரை பண்ணி நீட்டாக அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கொட்டேஷன் நாங்கள் கொடுக்கும்போதும் ஒரு விஷுவலாக நான் இதெல்லாம் இங்கே வரும் இப்பெல்லாம் இருக்குன்னு தான் நாங்கள் ஒரு ஓரலாக தான் சொல்லியிருப்போம். ஆமாம். அது நம்ம இதுதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நீங்கள் எதை சொல்கிறாங்க எப்படி இருக்குமோ இவ்வளோ பட்ஜெட் போடுறாங்களே நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு உங்களுக்கு எப்படிதான் இருந்தாலும் நீங்கள் பணம் போடுறவங்க. அது உங்களுக்கு பணம் ₹1 செலவு பண்ணுறதுனாலும் நமக்கு ₹1 போட்டனாலும் எனக்கு அது திருப்தியாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் சொன்னதுக்கும் இப்போ அவுட்புட்டா நீங்க பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு? சொன்னதோட இதுல நீட்டாவே இருக்கு. நான் வந்து சொன்னப்போ இப்படி வச்சா அதாவது சொல்றதோட வச்சு பாக்குறப்ப தானே அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால இது செட் பண்ணி பார்த்தேன்னா நான் எதிர்பார்த்ததோட நீட்டாவே இருக்கு. அதாவது இவ்வளவு பெருசா இருக்குமா நம்ம வண்டி அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ 2 நாளைக்கு அப்புறமா எப்படி இருக்கு? நான் வந்து மேல டாப் வைக்கிறப்போ வந்து இருந்தேன், ஏற்றி வச்சாங்க, பார்த்துட்டு போனேன். ஃபினிஷிங்காக வேலை செய்யறத பார்க்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்தேன். வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் வண்டி வேற மாதிரி இருக்கு. இப்போ உங்க ஏரியால கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இது ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போய் வண்டி ஓடுறீங்க, இவ்வளவு ஏன் செலவு பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. இங்கெல்லாம் இதுக்கு போய் வண்டி போட்டல, ஏன் இவ்வளவு தூரம், ஏன் என்ன காரணம், ஏன் இவ்வளவு தூரம் போய் போடுற அப்படின்னு கேட்டாங்க. வண்டி கொண்டாந்து காட்டுறேன் பாருங்க, ஏன் இவ்வளவு தூரம் போனேன்னு அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். கொண்டு போய் காட்டினாதான் இதோட சொல்றதோட நேர்ல கொண்டு போய் பார்த்தா தானே தெரியும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதோட நேர்ல கொண்டு போய் பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நானும் சரி, இப்ப எங்களோட டீமும் சரி, இப்போ வந்து நான் கூட கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் போயிட்டோம், எலக்ட்ரிஷியன் வந்து கூடவே இருந்தாங்க. அதே மாதிரி பற்ற ஒர்க் பண்ணவங்களுமே சரி, இப்ப எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்தா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறோம். இப்ப எல்லாரும் உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க இப்ப ஏதாவது சின்ன சின்னதா கேக்குறீங்கன்னா இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது ஒரு இடத்துல பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றும் நம்ம பசங்களை பொறுத்த வச்சுக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம என்ன பிடிக்குதோ இப்படி வைங்க அப்படி வைங்கன்னா அதெல்லாம் நீட்டாக செய்கிறாங்க. யாரும் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம கூட என் கூட இருக்க பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே கூட இருந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பசங்களாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம என் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக, அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. நீட்டான பசங்க. நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்னதான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து ஒயரிங்க்கு வந்து கேரண்டின்னு கொடுப்போம். ஆமாம், ஒயரிங்கே அதுவும் உங்களுக்கும் தெரியும், நம்ம ஆரம்பத்தில் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆமாம், நம்ம 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்களே அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு இது இருக்கும், அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். நம்ம என்னதான் நாங்கள் அது இதுன்னு சொன்னாலும் விளம்பரத்துக்காக நாங்கள் சொல்றேன்னு கூட உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஒரு ஃபினிஷிங் இருக்குல்ல, ஒன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஒயரிங் பண்றாங்க. ஆமாமா. என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம், யாரு வேணாலும் பண்ணலாம். அந்த லைட் எரியதான் போகுது. ஆனா அது ஒரு ஃபினிஷிங் பார்த்தா யாரு பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்கணும். கண்டிப்பா. இதுக்கு என்னடா அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்க கூடாது இல்லையா? அந்த வகையில அந்த ஒரு ஃபினிஷிங்கா இருக்கட்டும். ஒயர் பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி யாரும் இந்த இது போட்டு ஒட்டி இந்த மாதிரி பிக்ஸ்டா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு தெரியும். பட் நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்றோம், அதுக்கான டைமுமே ஆகும். அதை பத்தி எப்படி உங்களுக்கு ஃபினிஷிங் கேக்குறேன், எப்படி ஃபினிஷிங்லாம் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலங்க. இப்படி பண்ண அதாவது வீடியோ பார்த்ததுல கூட இவ்வளவு ஃபினிஷிங் அதுல வீடியோல எதுவும் தெரியல. நானும் அது மாதிரி எதிர்பார்க்கல. இப்படிதான் இருக்கும் அப்படின்ல, அவுட்ல என்ன இருக்கோ அந்த இதை மட்டும்தான் பார்த்துட்டு நான் வந்தேன். ஆனா உள்ள வந்து ஒயரிங்லாம் சுத்தமாவே எதுவுமே தெரியல. பார்க்கறதுக்கு கிட்டையே போய் பார்த்தாலும் ஒயர் அங்கே இருக்கா, எப்படி இந்த லைட் எரியுது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நீட்டாக எதுவுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. எங்களோட எலக்ட்ரிக்கல் டீம் பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீஃப் எலக்ட்ரிஷியன் தேவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரிஷியன் வசந்த்னு சொல்லிட்டு அவர் இருக்கார், உள்ள உட்காந்துருக்காரு தெரியும். சொல்லுங்க இப்போ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, ஏதாவது பண்றாங்களா, அதெல்லாம் சண்டை போடுறாங்களா, இல்ல பண்ண முடியாதுன்னு ஏதாவது குறை சொல்றாங்களான்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க? தேவாலாம் வந்து எங்க மச்சான் மாதிரி. அவரெல்லாம் வந்து நிஜமாலுமே நல்லா பேசினாரு. மாமா மச்சான் பேசிட்டு ஜாலியா வேலை செய்யறதே தெரியாத அளவுக்கு ஜாலியா பசங்க கூட எப்படி இருந்தா இருக்குமோ அது மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்தாங்க. அண்ணனும் வந்து வசந்த் அண்ணனும் வந்து மேலே சீலிங்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலில் பண்ணி கொடுத்தாரு.
ஒரு சின்ன கூட அந்த போர்டு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுவும் ரெடி பண்ணி தந்துடுறேன். நாளைக்கு நாளான்னைக்குள்ள கொடுத்துடலாம். அது மட்டும் தான், வேற எல்லாம் ஒன்றும் பசங்களாம் எந்த இதுவும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை 2 அண்ணனுமே நீட்டாக பண்ணி விடலாம். எப்படி இருக்குண்ணா ஃபைனலாக நீங்கள் ஒரு ஒரு பொருள் வந்து எடுத்துட்டீங்க, இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்தாச்சு, எப்படி இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு? உங்கள் மனசு எப்படி இருக்கு அதை பற்றி? அது பெருசா சொல்லணும், ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. பெருசா சொல்ற மாதிரி தோணுது, எனக்கு சொல்ல வரல. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்காரு, அவர் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு, சொல்ல வார்த்தை வரல, அந்த அளவுக்கு தான் இருக்காரு. நான் இது சும்மா சும்மா நாங்க வார்த்தையா அதை சொல்லல, அவருக்கே தெரியாது, சும்மாவும் சொல்ல மாட்டோம். நாங்களுமே ஒவ்வொரு வண்டியுமே எங்களுக்கு சேலஞ்சு தான். நாங்க ஒரு வண்டி நாங்க பண்ணும் போதும் எங்களோட சொந்த வண்டியா இருந்தா நாங்க எப்படி பண்ணுமோ அது மாதிரிதான் பார்த்து தான் நாங்க ஒரு வண்டியுமே பண்றோம். அது உங்களுக்கும் தெரியும். ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு சில இது ஆகுது, அது நம்ம இன்னொரு அப்புறம் பேசிக்கலாம் இன்னொரு வீடியோல. ஆனா இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா ஃபைனலா எப்படி எங்க நம்பி வரலாமா இல்ல நாங்க ஏமாத்துறோமா என்ன ஏது? இல்லைண்ணா, நான் வந்து என்னை பத்தி நான் 3 வண்டிக்கு டாப் போட்டப்பையும் சரி, ரொம்ப லோக்கல்ல பக்கத்துல தான் போட்டேன். எல்லா வேலைக்கும் நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வண்டியை விட்டுட்டு போனது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை, வண்டி விட்டுட்டு போனதே இல்லை. லோக்கல்லே நான் இருந்தப்பையும் சரி, வண்டி வேலை A to Z முடிகிற வரைக்கும் வண்டி பக்கத்துலேயே தான் இருப்பேன், போக மாட்டேன். ஆனால் இந்த டைம் நான் வந்து வண்டியை கண்டுக்கவே இல்லை. ரைட்டு விட்டாச்சு, எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். நான் எதிர்பார்க்குற அளவு நான் பக்கத்தால் இருந்து செஞ்சேன்னா கூட இவ்வளோ நீட்டாக செஞ்சுருப்பேனான்னு எனக்கு தெரியல. எதிர்பார்க்காத அளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சுங்க. அதனால ரொம்ப சூப்பர். டைம் மட்டும் தான் கொஞ்சமே சேர்த்து, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டைம் ஆகலாம், எனக்கு வேலை நீட்டாக இருக்கா, அதைத்தான் நான் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சி. டைம் ஆனது எனக்கு இப்போ டைம் ஆனதெல்லாம் ஒரு அதாவது டைம் ஆனாலும் டைம் ஆகாததுக்கு தகுந்த ஒர்த்து இருக்கனால அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிண்ணா, இப்போ சொல்லுங்கண்ணா, இப்போ எங்களை நம்பி ஒரு வண்டி கொடுக்கலாமா இல்லை நாங்கள் ஏமாத்திருமா எப்படிங்கிறத சொல்லிருங்க. எனக்கு தெரிஞ்ச நாங்கள் ஒரு சின்ன டீம் தான், சும்மா இப்போதான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கரெக்டு தான். தாராளமாக வண்டி நம்பி விடலாம். யாரும் வந்து பார்த்துக்கணும், நிற்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லைங்க. தாராளமாக நம்பி விட்டுட்டு போனால் நம்ம சொந்த இடத்துல பார்த்துக்கிறதோட இன்னும் 1 மடங்கு சேர்த்து தான் பார்த்துக்குவாங்க, நீட்டாகவே இருக்கும். நம்பிக்கை நான் கேரண்டி தரேன், அண்ணனுக்கு நான் கேரண்டி தரேன், நீட்டாக இருக்கும். நான் எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். நீட்டாக வந்து பண்ணி கொடுப்பாங்க, 100% நம்பலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ அதாவது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எப்படி பேசினாரு, சும்மா சைலண்டாக பேசியிருப்பாரு. இப்போ முடிக்கும் போது அவர் எந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த 10 நிமிஷத்துலேயே வந்து அந்த சேஞ்சஸ் பார்த்துருக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் சும்மா யாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குறையா இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம சொன்னோம்னா அதுக்கு மாதிரி நாங்கள் மாற்றிக்குவோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் எங்களோட சேனல் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் நாங்கள் எங்கள் சைடில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் சரி, இல்லை நல்லதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்த வண்டிக்கு அதை சரி பண்ணி நம்ம அடுத்தது என்னென்ன புதுசாக நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நாங்கள் அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது இந்த சீலிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி இப்போ ஒரு 6 மந்த் கிட்ட இருக்கும். அந்த பையன் வண்டியில் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் யாருமே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சான ஒர்க் வந்து எங்களுக்கு கொடுக்கல பெருசாக. இப்போதான் பார்த்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட அதான் 2 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, நாங்கள் ரொம்ப நாளாக இது பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளுக்கு மட்டும் தான் வண்டி வந்துச்சு. ஸோ இதை கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி இந்த மாதிரி ஃபிக்சல் மாதிரி வச்சு சீலிங் போட்டது. நீங்கள் எங்கேயுமே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்று கோச் பஸ்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கோச் பஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டஃப் கொடுக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸில், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும், நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். நான் மெயின் வீடியோலுமே நான் ஃபுல் ஃப்ரேம் நான் கூட ஆட் பண்ணி காட்டுறேன், அதுமாதிரி நீங்கள் பாருங்கள். உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி டாப் போடணும் இல்லை கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஜிபிஎஸ்லேருந்து கேமரா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், கொட்டேஷன் நம்ம கொடுத்துருவோம். உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி உங்கள் வண்டி இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான நன்றியை சந்திக்கலாம்.